இப்போ நம்ம வந்து என்னோடய காம்போஸ்ட் பின் பார்க்க போகிறீங்க. இது நான் ரொம்ப இதுக்கெலாம் ஒன்றும் பெருசாக மண் இதிலெல்லாம் செஞ்செல்லாம் எதுவும் பண்ணல. ஒரு வேஸ்ட்டு பெயிண்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட், அதாவது சமைக்காத காய்கறி கழிவுகள் இதை எடுத்துக்கிறோம். இந்த சமைக்காத காய்கறி கழிவுகளை இந்த பின்னில் போடுறோம். ஆனால் இந்த பின்னில் போடுறதுக்கு முன்னாடி கீழே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மண் லேயர் போட்டிருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் அப்படியே வந்து ஈரத்தோடு போடக்கூடாது. ஒரு கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு ட்ரை ஆனோன்னு தான் போடணும். இது மேலே அடுத்து ஒரு 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 3-4 இன்ச் வந்தோடனே திரும்ப மண் போடுறோம். வேணும்னா கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு மாவு நம்ம போட்டுக்கலாம். அதேமாரி எனக்கு கிடைக்கிறப்ப சாணி பால் நான் தெளிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு மண் லேயர் இப்படியே போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா ஒரு 60 நாள் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக காம்போஸ்ட் ஆகி ஒரு அரை வாளி வந்துடும். வந்த பிறகு பார்த்திங்கன்னா இதை எடுத்து திரும்ப நம்ம செடிக்கு இதை வந்து ஒரு பயிர் ஊக்கியாக வளர்க்கலாம். மண் கூட கலந்து இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டிலே எப்படி காம்போஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு சிம்பிள் வே பண்ணுறது இது ஒரு எக்ஸாம்பிள். இது பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு நண்பர் வந்து நமக்கு கொடுத்தாருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குட் என்சைம். இது வந்து எப்படி பார்த்தோன்னா அந்த குட் என்சைம் வந்து இது லைஃப் லாங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க, அதுவே வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப விலை இல்லை, ஒரு 220 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இப்போ இது என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இஎம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஜிஎம். இந்த ஜிஎம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:10 நம்ம ஒரு இதில் கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போல்லாம் இந்த காய்கறி வேஸ்ட்டு போடுறீங்களோ அது மேலே இதை வந்து லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சிடணும். இது வந்து வெயில் படக்கூடாது, இது வந்து கொஞ்சம் இருட்டில் தான் வைக்கணும். மூடி வச்சுட்டா போதும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்களை திரும்ப நல்லா கிரியேட் பண்ணி மக்கறதுக்கான வேலைகளை ஈஸியாக செய்யுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது இதில். இது தெளித்த பிறகு இதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், குட் மைக்ரோப்ஸ் அப்படின்னு இருக்கும், ஜிஎம்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ திருச்சியில் இது நம்ம நண்பர் கொடுத்தாரு. இதை நம்ம எல்லாருமே இப்போ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. இதுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் உங்களோட டாய்லெட் பாத்ரூம் எதுக்குனாலும் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் போயிருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பந்தல் எப்படி ரெடி பண்ணுறது செலவே இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற பொருளை மாத்திரம் வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது எனக்கு செந்தமிழனோட ஒரு உரைக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு டெமோ நடந்தது, அதை வச்சு நான் கற்றுக்கிட்டது இது. இப்போ இதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து போட்டுக்குது ஒரு சரிவான ஒரு இது போட்டிருக்கேன் பந்தல். இது எதுக்குன்னா அந்த முடக்கத்தனுக்காக போட்டிருக்கேன், அது நிறையா கீழே படுறதுன்ற போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் இன்னொரு பெட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாகல் போட்டிருக்கோம். பாகல் போடுறப்ப பார்த்திங்கன்னா இதை எடுத்து நிமித்தி வச்சுருவோம் 2 குச்சியை வச்சு. இது எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, ஒரு 4 குச்சி இடையில வந்து சணல் தான் கொடுத்துருக்கோம். இந்த குச்சிக்கு இடையில நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அங்கே பார்த்தப்போ இந்த சோளோ தட்டை இருந்துச்சு, அந்த தட்டை ஒவ்வொரு தடவையும் முடிஞ்சவொடனே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தட்டையை அப்படியே சொருகி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே எக்ஸாக்டாக பந்தல் மாதிரியே இருக்கும். இந்த பந்தல்லே இப்போ படர்ந்து இது வளரும். பாகல் போடுறப்ப இதை நிமித்தி வச்சு அப்படியே படர விட்டுருவோம். இது என்னன்னு பார்த்தா இது ஒரு செலவே இல்லாமல் பந்தல். நிறைய பேர் சொல்லுவாங்க நெட்டெல்லாம் வாங்கி அதெல்லாம் ஒரு 4 கம்பி அடித்து அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் தேவையில்லை. இதில் இருந்தாலும் செடி நல்லாவே வளருது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வந்து கரும்பு வச்சுருக்கேன். இந்த கரும்பு எப்போ வச்சேன் அப்படின்னா பொங்கல் முடிஞ்சவுடனே கரும்பு வச்சுருக்கேன். நான் ஜென்ரலாக என்னோடய ப்ராக்டிஸ் என்னென்னா மஞ்சளும் கரும்பும் என்னோடய வீட்டில் இருந்து இருக்கிறத வச்சு தான் சாமி கும்பிட்றதுங்க. இப்போ இது பொங்கல் முடிஞ்சோடனே வச்சது. இப்போ பார்த்திங்கன்னா 2 கன்று வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு 3 நாள் வச்சுருக்கேன். இந்த 2 வந்தாவே போதும், நமக்கு அடுத்த வருஷத்துக்கு கரும்பு வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ எல்லாருமே இதேமாரி பார்த்திங்கன்னா வீட்டிலே வளர்க்கலாம் கரும்பும் மஞ்சளும். எப்படி அப்படின்னா நம்ம சாப்பிட்ட மிச்சம் அந்த அடிக்கரும்பை நட்டி வைக்கலாம். மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு எப்படி நம்ம வெளியே தான் போடுவோம், அந்த கிழங்கு அப்படியே நட்டி வச்சிங்கன்னா அது திரும்ப தலை எடுத்து அந்த கிழங்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.